அண்மை செய்தி. தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு ஆதரவு தாருங்கள் என விசிக தலைவர் திருமாவுக்கு தவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. 2 எம்எல்ஏக்கள் உள்ள விசிகாவுக்கு கூட்டணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பியுள்ளார் தவேகா தலைவர் விஜய். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்க தவேகாவிற்கு ஆதரவு தாருங்கள் என விசிக தலைவர் திருமாவுக்கு தவேகா தலைவர் விஜய் கடிதம் எழுதியுள்ளார். 2 எம்எல்ஏக்கள் உள்ள விசிகாவுக்கு கூட்டணிக்கு வருமாறு தவேகா தலைவர் விஜய் கடிதம் அனுப்பியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். வணக்கம் பாண்டியராஜன், விவரங்கள். சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியானதன் பிறகாக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது. அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு தேவையான பெரும்பான்மை தேவையை நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்நிலையில் விசிக தலைவர் திருமாவளவனுக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் ஆதரவு கடிதம் ஒன்றை அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. 2 எம்எல்ஏக்கள் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இருக்கிறார்கள். அவர்கள் இருவரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தர வேண்டும், தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கான அந்த ஆதரவு கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே அவர் கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. நேற்று தமிழக வெற்றி கழகம் சார்பில் திருமாவளவனுடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதாகவும் அது தொடர்பான பேச்சுவார்த்தைகள் தொலைபேசி வாயிலாக நடைபெற்று வந்த நிலையில் விஜய் நேரடியாக கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரைக்கும் 108 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதில் திருச்சி மற்றும் பெரம்பூர் இந்த 2 இடங்களில் விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். ஏதேனும் ஒன்றை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும். அதன் பிறகுதான் அவர் சட்டப்பேரவைக்கு சென்று எம்எல்ஏவாக பதவியேற்க முடியும். இந்நிலையில் 107 எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை குறையும். மொத்தமாக பார்க்கும்போது 233 சட்டமன்ற தொகுதிகளில் தான் எம்எல்ஏக்கள் இருப்பார்கள். அவர்களில் 233 அதிக பெரும்பான்மை இருக்கக்கூடிய கட்சி தொடர்ச்சி ஆட்சி அமைப்பதற்கான அந்த வாய்ப்பு என்பது வழங்கப்படும். தற்போது இருக்கக்கூடிய இடங்களை வைத்து விஜயால் முதலமைச்சராக முடியும். ஆனால் அவர் சட்டப்பேரவையில் அவருக்கான அந்த பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கு சட்டப்பேரவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினருடைய எண்ணிக்கையில் 50% கூடுதலாக ஒரு இடம், அதாவது 50%க்கு மேல் அவர் இடங்களை பெற்றால் மட்டுமே அவரால் இந்த ஆட்சியை தக்க வைத்து நடத்த முடியும் என்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கிறது. தற்போது மற்ற திமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள், அதிமுக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள் எல்லாம் யார் விஜயுடன் சேர்வார்கள் என்ற எதிர்பார்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் விஜய் கம்யூனிஸ்ட் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு கடிதம் எழுதியிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகியிருந்தது. தற்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவனுக்கு விஜய் நேரடியாக கடிதம் எழுதி ஆதரவு கேட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.